Hi everyone, welcome back to my channel. I hope you all are doing good. இன்னைக்கு என்னோட humble watch collection தான் உங்க கூட ஷேர் பண்றேன். This is just part 1. நான் இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நான் டைரக்டா வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். Like I always mention this disclaimer, this video is not for showing off. நான் வந்து YouTubeல நிறைய watch collection videos பார்த்திருக்கேன். எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்திருக்கு, நான் இன்ஸ்பயர் ஆகி நிறைய வாங்கியிருக்கேன். எனக்கு வாட்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பீப்புள் ஹூ லவ் வாட்சஸ் கேன் ரியலி ரிலேட் டு திஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி வாட்ச் கலெக்ஷன் வீடியோஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த மாதிரி என்னோட வாட்ச் கலெக்ஷன் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். திஸ் இஸ் நாட் ஃபார் ஷோயிங் ஆஃப். அண்ட் இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2ல் நான் வந்து என் காலேஜ் டேஸில் என்னென்ன வாட்சஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன வாங்கினேன் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் அதெல்லாம் என் மம்மி வீட்டில் இருக்குது. இப்போதைக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், இப்போது ஃபார் த டைமிங் நான் என்னென்ன ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்றது தான் ரொம்ப ரோலிங் ஆகுது. ஓகே, பண்ணுறேன்றதை தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாட்ச் காட்டுறேன். இந்த வாட்ச் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் இது என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி தந்த ஃபர்ஸ்ட் வாட்ச். கல்யாணம் ஆகிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் இதை வாங்கி தந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு பெங்களூரில் ஏதோ ஒரு மால் போயிருந்தோம். ரேண்டமாக இதை பார்த்துட்டு அது என்னோடய பர்த்டே மந்த்தாக இருந்தது. ரேண்டமாக இதை பார்த்தேன்னா இது வந்து ஆக்சுவலாக கேசியோ கம்பெனி, இது ஷீன் கலெக்ஷன்ஸ். லேடிஸ்க்கெல்லாம் நிறையா தெரிஞ்சிருக்கும் இந்த ஷீன் கலெக்ஷன் வந்து எவ்வளோ பாப்புலர்னுட்டு கேசியோவில். ஸோ அப்போ வந்து இது ஒரு போஸ்டரில் கவர் பேஜில் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதே தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். இது ஒரு பிக் டயல் தான். அண்ட் இட்ஸ் அ ரோஸ் கோல்டு ஃபினிஷ் இருக்கிற வாட்ச். அண்ட் இதில் வந்துட்டு யூ கேன் வேர் இட் ஃபார் ரெகுலர் யூஸ். நான் பயங்கர ரெகுலராக இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஆஃபீஸ்க்கெல்லாம் நிறைய வாட்டி நான் இதை தான் போட்டுட்ருப்பேன். ப்ரொஃபஷ்னல் செட்டப்பில் லைக் நம்ம ஃபார்மல்ஸாக ட்ரெஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். கேஷுவல்ஸாக குர்த்தி போட்டாலும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே ரோஸ் கோல்டு தான். எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிக்கும். டயல் சுற்றியுமே ஸ்டோன்ஸ் இருக்கும். கேமராவில் சரியாக தெரியுதான்னு தெரியல, பட் ஸ்டோன்ஸ் இருக்கும். இது வந்து ஃபங்க்ஷன் வேர் கூட போடலாம். நான் இதை ரெகுலருக்கு யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம், பட் ஒகேஷ்னலாக கூட ஃபங்க்ஷனுக்கு கூட போடலாம். ஸோ திஸ் இஸ் த வாட்ச். அண்ட் த ப்ரைஸ் வந்துட்டு 11,000 இருந்தது அப்போது. இப்போது ஐ டோன்ட் நோ, பட் அப்போது டைரெக்டாக போய் வாங்கினதில் இட் காஸ்டட் 11,000. ஸோ நெக்ஸ்ட் வாட்ச் இது வந்துட்டு டைட்டனோடது. இட்ஸ் ஆக்சுவலி அ கிஃப்ட். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து எங்கள் வெட்டிங்க்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் அ கப்புள் வாட்ச். ஸோ என்னோடய வாட்ச் இப்படி தான் இருக்கும். என் ஹஸ்பண்டதும் சேம் டிசைன் தான். அது கொஞ்சம் கைஸு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டேட், டைம், அதுக்கப்புறம் டேஸ் கூட காட்டும். அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் டயல். நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிறதுலே ஐ திங்க் மோஸ்ட்லி எனக்கு எல்லாமே பெரிய டயல் தான் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து சில்வர் அண்ட் கோல்டு இதில் இருக்கும். நான் பயங்கரமாக ஓவர் யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால தான் கொஞ்சம் கலர் போயிட்டுருக்கு. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா டயலில் வந்துட்டு ரோஸ் கோல்டு தான், ஒயிட் பேக்ரவுண்ட். அண்ட் இங்கே வந்து ரோஸ் கோல்டு. எனக்கு ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த சென்ஸ் கப்புள் ஆஃப் இயர்ஸ் அகோ எனக்கு வந்துட்டு ரோஸ் கோல்டு மேலே ரொம்ப பயங்கர க்ரேஸ் இருந்தது. எது பார்த்தாலும் நான் ரோஸ் கோல்டு தான் பிக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்பயும் பிடிக்கும், பட் அப்போ வந்து அது எதுவும் அப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நான் ப்ரீவியஸாக காட்டினல அந்த வாட்ச் ரோஸ் கோல்டில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வாட்ச். ப்ரைஸ் எனக்கு தெரியல, பிகாஸ் இது வந்து கிஃப்ட்டுன்றதுனால. ஸோ யப். நெக்ஸ்ட் வாட்சுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வாட்ச். லுக் அட் திஸ் வாட்ச் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல.
நான் இதை சிங்கப்பூரில் வாங்கினேன். எனக்கு பார்த்த உடனே ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே பிக் பண்ணிட்டேன். நான் ஐ டென்ட் ஹாவ் அ செகண்ட் தாட் பிகாஸ் லைட் ப்ளூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் சில்வர் கலரும் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஒரு காம்பினேஷன் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுவும் ஒரு பிக் டயல் வாட்ச் தான். ஃபர்ஸ்ட் நான் தூரத்துலேருந்து பார்த்தப்போ இந்த வாட்சை ஐ தாட் வேர்ல்ட் மேப் இருக்குது உள்ளன்னுட்டு, பட் கிட்ட போய் பார்த்தா தான் தெரிஞ்சது இட்ஸ் அ டிசைனுன்னுட்டு. உள்ளே இந்த குட்டி டயல் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு செகண்ட்ஸ் காட்டும். அந்த பெரிய டயல் வந்து ஆஸ் யூஷுவல் மினிட்ஸ் காட்டும். அதுவும் இந்த காம்பினேஷன் அந்த பேஸ்டல் லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் லைட் ப்ளூ அண்ட் தென் அந்த பிளாக் டிசைன், அதுக்கப்புறம் இந்த சில்வர் ஃபினிஷ், இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து சிங்கப்பூரில் ஒரு மாலில் வாங்கியிருந்தேன் இதை. அப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம், ஸோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது. எனக்கு வந்துட்டு $75 சிங்கப்பூர் ஆச்சு. இந்தியன் ருப்பீஸில் பார்த்தாக்கா ஒரு 4800 சேஞ்ச் வரும். ஸோ இந்த வாட்சையும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். என்னோடய வாட்சஸில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே, நம்மள மாதிரியே இவங்களுக்கும் டேஸ்ட் இருக்குன்னுட்டு. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆன் கிளைன் பிராண்ட்லேருந்து ஒரு லெதர் பேண்ட் இருக்க வாட்ச். ஆக்சுவலாக நான் ஸ்கூல் டேஸில் நிறைய லெதர் பேண்ட் வாட்சஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். டைட்டன், சொனாட்டா அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போல்லாம் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லைல்ல. ஸோ ஐ வாண்டட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு லெதர் பேண்ட் வேணும்னு வாங்கின வாட்ச் இது. இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பியூட்டிஃபுல்லான லெதர், ஒரு லைட் ப்ரௌன் அண்ட் தென் இந்த டயல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட எல்லாமே ரவுண்ட் டயல் இருக்கிறது, இதுதான் ரெக்டாங்கிளில் இருக்குது. ரெக்டாங்கிள் தானே இது, ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயரில் இருக்குது. அண்ட் எனக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததா. ஒரு சிம்பிளான வாட்ச். நான் இதை ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன். ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் போட்டுட்டு போயிருந்தேன். பட் இனிமேல் நான் இதை நிறைய யூஸ் பண்ண போகிறேன். லெதர் பேண்ட் எப்படியும் பிஞ்சு போயிடும், ஸோ அதை வந்து நம்ம வேறு கூட போட்டுக்கலாம். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச். நான் இதே தான் வேணும்னுட்டு அமேசானில் பார்த்து லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். அவர் யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ யா, திஸ் இஸ் அ வாட்ச் ஃப்ரம் ஆன் கிளைன் பிராண்ட். இதோட காஸ்ட் வந்துட்டு $26. ஸோ இந்தியன் ருப்பீஸில் ஒரு 2100-200 சேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் வாட்ச் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. இது என் ஹஸ்பண்ட் யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இது அவரோட கிஃப்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஐ வாட்ச். ஸோ திஸ் இஸ் த பேண்ட். ஆக்சுவலாக வீடியோவில் ஒயிட்டாக தெரியுது, பட் ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலர் தான் இது, ஃபுல்லாக ஒயிட் கிடையாது. இதோட காஸ்ட் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, பிகாஸ் கிஃப்ட்டுன்றதுனால என் ஹஸ்பண்ட் காஸ்ட்டையும் ஷேர் பண்ணலை. அண்ட் திஸ் இஸ் த டயல். ஜஸ்ட் இப்போ தான் ஒரே ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வச்சியாச்சு. நான் இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ யா, that's it guys. Thank you for watching this video. Do subscribe my channel if you like the content I upload. Bye bye.